பார்ட் 1ஓட கன்டினியூஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கானகடுக்கத்தான் பேலஸ் தான் வந்திருந்தோம். செட்டிநாடுக்கு. இது வந்து யாருக்கும் தெரியாம இருக்காது. எல்லா படத்துலயும் நீங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. இது வந்து உள்ளறைலாம் வந்து அலோ கிடையாது. வெளியிலே நின்று பார்க்குற மாரி தான் இருந்தது. பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஓனர்லாம் எங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ஜஸ்ட்டு வெளியிலே ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. நெறைய பேலஸ் வந்து சுத்தி காட்டுனாங்க. இங்க இருக்க வீடு எல்லாமே அந்த காலத்து அந்த ஓட்டு வீடு தான். பார்க்கவே சூப்பரா இருந்தது. இங்க வந்து நாங்க ஒரு 2, 3 பேலஸ் வந்து போனோம். ஒரு சில பேலஸ்ல வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் அலோட் பண்ணாங்க. இன்னும் ஒரு பேலஸ்ல வந்து இல்ல எடுக்கக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்டின்னாங்க. ஆனா பிளேஸ்லாம் அவ்ளோ நீட்டா இருந்தது பார்க்க. இன்னும் அந்த மாதிரி அந்த காலத்து இத பராமரிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் சுத்தி பார்க்க ஜஸ்ட் ஹால்ஃப் டே தான். காலைல 8 மணிக்கு கிளம்பி 12, 1 மணிக்கெல்லாம் நாங்க முடிச்சுட்டோம். அந்த அண்ணனே வந்து எங்கள வந்து ஜங்ஷன்ல வந்து விட்டுட்டாங்க. அந்த அண்ணனோட ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்க்ரீன்ல வந்து அவங்க நம்பர் வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து சுத்தி காட்டுறது மட்டும் இல்லாம ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க தான் எடுத்து குடுத்தாங்க. அவ்ளோ சூப்பரா மாடலா எடுத்து குடுத்தாங்க. இப்படி உட்காருங்க, அப்படி உட்காருங்கன்னு. எங்களுக்கு மட்டும் இல்ல, வந்த விசிட்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த அண்ணன் தான் கைட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே. கண்டிப்பா வீடியோட எண்டுல வந்து அந்த அண்ணனோட நம்பர் வந்து ஷேர் பண்றேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போம்போதே நாங்க வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் சாப்பிட்டு போயாச்சு. அதோட இந்த ட்ரிப் விலாக் வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்க.